கணத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். தினம் ஒரு தூதன் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 50:15 வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. அன்பானவர்களே, இந்த வசனத்தினுடைய மைய பகுதி தான் என்னுடைய இருதயத்தை தொட்டது. நான் உன்னை விடுவிப்பேன் என்று. இன்றைய சூழ்நிலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வியாதி, பலவீனங்கள், இப்படி தீர்க்க முடியாதது என்று பல நாளாக யோசித்து கொண்டிருக்கிற சில விஷயங்கள் உண்டு. அது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், பிஸ்னஸில், வேலைகளில், ஊழியத்தில் இருக்கலாம். யார் எந்த மாதிரியான பிரச்சனையில் அகப்பட்டு எப்பொழுது விடிவு காலம் என்று கேள்விக்குறியோடு இருந்தாலும், இன்னைக்கு என்னோடு ஆண்டவர் பேசின நல்வார்த்தையை தான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். நான் உன்னை விடுவிப்பேன் என்று. ஆகவே ஆறுதல் இன்றி, தேறுதல் இன்றி, அடைக்கலமின்றி யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்ற கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கு, அதே போல எந்த விதத்திலும் மனிதனிடத்தில் அந்த காரியத்தை சொல்ல முடியாது என்ற நிலையில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை, நான் உன்னை விடுவிப்பேன் என்று. இப்படி எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் மனதுக்குள்ள போட்டு ஒரே குழப்பத்தோடு பலவிதமான கேள்விகளோடு இருக்காதீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த பதிலை முதன்மையான ஒரு இடத்துல வையுங்க. நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரல்ல. ஆகவே அவர் பொய்யுரையாதவர், வாக்கு மாறாத தெய்வம் அல்லவா. அவர் வாக்கு என் வாழ்விலே நிறைவேறும் என்று நம்புங்கள். அப்படி நம்புகிற போது எந்த பிரச்சனை உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் உன்னை விடுவிப்பேன் என்று. ஆகவே எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள் என்ற கணக்கு நமக்கு தேவையில்லை. எப்படி விடுவிப்பார் அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு தேவையில்லை. அவர் கொடுத்த பதிலை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். நான் உன்னை விடுவிப்பேன். ஆகவே நீங்கள் முழுமையாக, நிச்சயமாக விடுதலையாவது உண்மை. ஏனென்றால் கர்த்தரின் வார்த்தை இனி உங்கள் வாழ்விலே தாமதிக்காது, விரைவில் நடக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இது கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் வாழ்விலே தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பதிலை நீர் இன்றைக்கு கொடுத்து விட்டீர். ஆகவே உம்முடைய வார்த்தையின்படி நிச்சயமாகவே எங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு முன்னேற்றம், ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். அதை நம்புகிறோம். அதிவிரைவில் விடுதலையாக்கப்பட்ட ஒரு நாளை நாங்கள் கொண்டாடுவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அந்த அடிமைத்தனத்தினுடைய சங்கிலி முறிக்கப்பட்டதுக்காக நன்றி, விடுவிக்கப்பட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.